Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுங்க. நிறைய விஷயத்தில் மார்க்கெட்டில் கற்றுக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. அதான் பிரச்சனை. என்னென்னா எனக்கு கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட்டுக்கு 100 பேர் என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 5 பேர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க லேர்னிங்கில் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க, அதனால் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. மிச்சம் இருக்கிற 95% என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம பணம் பார்க்கலாம், டிப்ஸ் கால்ஸ் வாங்கி நம்ம மேலே வந்துடலாம், இல்லை ஏதோ நம்ம தோராயமாக பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம பணம் பண்ணிடலான்றாங்க. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது முழுக்க சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு கேம் ஃப்ரெண்ட்ஸ். இது அதை புரிஞ்சுங்க. நம்ம நினச்சிருக்கோம் ஸ்ட்ராட்டஜி வந்தால் ஒரு பணம் சம்பாதிச்சிடலாம், இல்லை டிப்ஸ் கால்ஸ் வாங்கினா பணம் சம்பாதிச்சிடலாம், இல்லை யாராச்சும் நம்மளுடைய பணத்தை ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க, ஜஸ்ட் பண்ணாமல் பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து ஹேண்ட்லிங் பண்ணோம் அப்படின்னா மொத்தமே ராங். ஓகேங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ முழுக்க ப்ராக்டிஸ் இதே ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த ப்ராக்டிஸ் கூட மார்க்கெட்டில் நீங்கள் சர்வைவல் பண்ணணும். கிட்டத்தட்ட 2 வருஷத்துல 3 வருஷம் நீங்கள் இதில் சர்வைவல் பண்ணால் தான் நீங்கள் மேலே வர முடியுமே தவிர அப்படியெல்லாம் ஈஸியாலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டே வரோம். சார் இப்போது லாஸ்ட் நம்ம லேர்ன் வித் ப்ரைஸ் ஆக்ஷன் வித் மீன்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஸ்டெப் இந்த எபிசோட போட்டுகிட்டு வந்துருக்கேன். இப்போது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்னென்ன ஸ்க்ரீன்ஷாட் லைவ் மார்க்கெட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணேன், அது என்னென்ன மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சார் இந்த டெலிகிராம் சேனல் நானும் ஜாயின் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் நிறைய பேர். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 3 விதமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது சார் என்கிட்ட நான் கற்றுக்கலான்னு இருக்கிறேன், எனக்கு கற்றுக்கலான்னு எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது, ஸோ எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நார்மலாக இருக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் என்னுடைய வெபினார் அட்டென்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெபினாரோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னுடைய வெபினார் அப்படின்றத உங்கள் பிளேலிஸ்ட்டில் போட்டுருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட 45 டேஸ் கோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 45 டேஸ் கம்ப்ளீட்டாக கோர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஹோம் ஒர்க்கும் கொடுப்பேன். கண்டிப்பாக 45 டேஸ் ஹோம் ஒர்க், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் 3 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இந்த 45 டேஸில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன். இதுவும் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுவும் காசு எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த வெபினார் அட்டென்ட் பண்ணீங்க. வெபினார் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். சரி சார், என்கிட்ட பணம் அவ்வளோலாம் கிடையாது, நான் பணம் இல்லாத எப்படி சார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னா, அதாவது ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படின்னா இந்த வீடியோ கீழே அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவே நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சார் நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் எப்படியாவது உங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது 2வது ஆப்ஷன், அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ரீ தான், உங்களுக்கு எதுவும் காசு எதுவும் கிடையாது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பைசா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அதுவும் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீ தான். சரி, இப்போ இன்னொரு கொஷின் வரலாம். சார் என்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது, நான் அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, என்கிட்ட ஃபீஸும் கொடுத்து கற்றுக்க முடியாது, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய 1க்கு 2 அக்கௌண்ட் நிறைய இருக்குது, நாங்கள் எப்படி சார் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு நீங்கள் மந்த்லி சம் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது மந்த்லி டியூஷன் ஃபீஸ் கொடுக்குற மாதிரி தான். எதுவும் நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னோடய யூஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். சார் இன்றைக்கி என்னென்ன மாதிரி சென்ட் பண்ணிங்க, என்னென்ன மாதிரி வியூஸ் போச்சு அதை பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய ப்ரைம் ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா சின்ன டேட்டாஸ்லாம் உங்களுக்கு அனுப்புவேன். அது கொஞ்சம் ஃபண்டமெண்டலை பற்றி தேவைப்படுறவங்களுக்கு யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இதை சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஒரு டாடா ஸ்டீல் என்னுடைய வியூ பை சைடு இருந்தது. இது 3 மினிட்ஸ் சார்ட்டு, ஒரு பை சைடு. ஏன்னா ப்ரைஸ் நல்ல ஒரு கேப்பப் ஆனது, பாசிட்டிவில் போகுது. கொஞ்சம் சின்னதாக ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆச்சு. கன்சாலிடேஷன் அகைன் ஒரு அப்மூவ் கொடுத்தா பைக்கான மூவ்மெண்ட்டும் இருந்தது. ப்ரைஸும் நல்லா மூவ் ஆனது. இந்த பார்த்தீங்க கீழே 1317 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எப்பயுமே ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கீழே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஒருவேளை சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா கீழே வந்தால் ஓகே, நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு அக்செப்ட் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுது. இது என்ட்ரி ப்ரைஸ் எங்கே சார் தெரில, எக்ஸிட் ப்ரைஸ் தெரில அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பாருங்கள், போட்டுக்க பாருங்கள். 1324 என்ட்ரி ப்ரைஸ், மேலே க்ரீன் கீழே ரெட்டு பாருங்கள். இது மிடில் என்ட்ரி ப்ரைஸ். இப்போ எங்கே சார் டார்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னா 1331 அந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். ஏன்னா 1:1 கிடைக்குது, இட்ஸ் எனஃப், போதும், வெளியே வந்துடலாம். ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் டச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது நம்ம சார்ட்லேயும் ஒரு டைம் போய் பார்த்துக்கலாம். இப்போ சார்ட்டில் நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ இது டாடா ஸ்டீல் 3 மினிட்ஸ் சார்ட்டு, இது மார்னிங்கில் இல்லையா?
இது மார்னிங்கில் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணது ப்ரைஸ் வந்து இங்கே டச் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன சென்ட் பண்ணுது, நிஃப்டி பேங்க்கில் வந்து தேர் இஸ் நோ எனி சான்ஸ் டு என்ட்ரி. எனக்கு வந்து என்ட்ரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எதுவும் இல்லை. ஏன்னா வந்து சேல் சைடு என்னோடய வியூ வந்து சேல் சைடு இருந்தது, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. சேல் சைடில் எனக்கு என்ட்ரி சரியான இடம் வரல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த புல் பேக் கிடச்சிது, ஆனால் அந்த புல் பேக்கில் வந்து எனக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கல எனக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் ப்ரைஸ் மூவ் ஆகிடுது எனக்கு சரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கீழே ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஷோல்டர், சென்டர் ஹெட்டு, ரைட் சைட் ஷோல்டர் அமைஞ்சு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 36,100 பிலோ போனால் சேலிங்கான வாய்ப்பு, 36,220 அபோவ் அதான் நெக்லைன் கட் ஆகிடுதுலாம், கட் ஆகிட்டு சின்ன மூமெண்டம் பார்க்கலாம், ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரைஸும் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஒரு ரைட் சைட் ஷோல்டர் வந்து சின்ன ஷோல்டர் தான், இட்ஸ் ஓகே பரவாயில்ல, ஆனால் நல்ல ஒரு சான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் நல்லா மூமெண்ட்டும் கொடுத்தது, ஒரு கிட்டத்தட்ட 80 to 100 பாயிண்ட்ஸ் வந்து அப்மூவ் கொடுத்தது. அப்போசிட்லேயே நமக்கு மூவ் கொடுத்தது. ஜுப்ளியன் ஃபுட் வந்து சேல் சைடு மூவ் கொடுத்துங்க ப்ரைஸு. ஸோ சேல் சைடு வரும் அப்படின்னா சேல் சைடும் வந்தது, ஆனால் கொஞ்சம் என்ன சொல்ல நமக்கு தேவையான ப்ரைஸ் எவ்வளோ அவ்வளோ மட்டும் வந்தது. அதுக்குள்ளே டாடா ஸ்டீல் வந்து மிடில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா மேலே வந்து பையிங்கான வாய்ப்பு இருக்கும்னு சென்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகவே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சார்ட்டில் கூட பாருங்கள், இது வந்து அப்மூவ்க்கான மேலே ஒரு மூமெண்டம் இல்லை அந்த இடத்துல. ஓகே. ஸோ டாடா ஸ்டீல் இக்னோர் பண்ணிடலாம், பரவாயில்ல. ஸோ ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் லோவர் சைட் கட் ஆகிடுச்சு, அதாவது மேலே சைட் பாயிண்ட் கொஞ்சம் வந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்து 3610 பிலோ கட் ஆகிட்டு நல்ல ஒரு மூமெண்டம் கீழே ஃபாஸ்ட் மூமெண்டம் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பாயிண்ட்டு 212 220 அந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்டம் கொடுத்து நிறைய பேர் கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஜுப்ளியன் ஃபுட்டில் கூட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20-25 பாயிண்ட்ஸ் நல்ல மூமெண்டம் கொடுத்துருப்பாங்க கீழே பிரேக் டவுனில். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் அனுப்புறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன், ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க, அந்த மாதிரி வியூஸில் அனுப்புறதுல தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இது எஜுகேஷன் பர்பஸ். இப்போ நம்ம வெபினாரில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணிக்குவாங்க. இல்லை நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரவங்க ஒரு 3-6 மாதத்தை வாட்ச் பண்ண மாதிரி இருக்கும், தொடர்ந்து வாட்ச் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயமாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ண நண்பர்கள், அதாவது வெபினார்னு சொல்கிறத விட நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணாங்க இல்லையா. ஸோ ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து நான் வந்து வெபினார் வந்து அதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல. இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் இன் மை வெபினார் கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் ஒன்லி ஃபார் சம் அமௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கவங்களுக்காக மட்டும், ஓகேங்களா. இது இல்லை நம்ம நார்மலாக ரெகுலர் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து நார்மல் சார்ஜிங் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத என்னுடைய பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். வெபினார் வந்து மை வெபினார் அப்படின்னு போட்டிருப்போம் பாருங்கள். அது என்ன மாதிரி கோர்ஸு, என்ன மாதிரி நம்ம கவர் பண்ணலாம், என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதில் கவர் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் வீடியோ எண்டிங்கில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்தோன்னா தயவு செஞ்சு டிப்ஸு கால்ஸ் பின்னாடி ஓடாதீங்க. டிப்ஸு கால்ஸு ரொம்ப ரொம்ப ஆபத்து. 4 மினிட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிப்ஸு கால்ஸு என்றைக்காக இருந்தாலும் உங்களை கேபிட்டல் டேமேஜ் பண்ணிவிடும். நிறைய பேர் வீடியோ டிஸ்லைக் பண்ணலாம், இட்ஸ் ஓகே பரவாயில்ல, உங்களுடைய விருப்பம். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ட்ரேடிங் புரியல அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏதோ எனக்கு வருது நான் பண்ணலாம் அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என்கிட்ட பணம் இல்லை, நான் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், ஏழ்மையில் இருக்கிறேன், நான் ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்றதுலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா யாருக்கு ட்ரேடிங் சூட்டபிள் ஆகுன்றது விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா சார். நான் வந்து டெய்லி எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ முதலீடு வேணும், நான் ஷேர் மார்க்கெட் புதுசு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் இந்த ட்ரேடிங் ஃபீல்டு ஃபுல்லாக நம்பி வரலாமா, நிறைய எவ்வளோ கேள்விகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேர்னிங்கில் ஃபோக்கஸ் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நான் சொன்ன ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட பணம் இருக்குது, கற்றுக்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிறதுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து வெபினாரில் அட்டென்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.